அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய ஒரு சந்தோஷத்தோட, ஒரு சிரிப்போட, ஒரு மகிழ்ச்சியோட இந்த நாளை ஒரு இனிய நாளாக கொண்டாடிட மாட்டோமான்ற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார் சிரிப்போட கொண்டாடுறதுன்னு? அதாவது கமலஹாசன் சார் பாட்டில் ஒரு அழகான வார்த்தையை வைரமுத்தையா எழுதியிருப்பார். சிரிக்க தெரிந்த மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர், சிரிக்க மறந்த மனிதனுக்கு மிருகம் என்று பெயர். மிருகத்தை மாற்றக்கூடிய விஷயம் எதுப்பானா இந்த சிரிப்பு இல்லையா? இன்னைக்கு சிரிக்கவே மாட்டானே சார். வாட்ஸ்அப்ல ஸ்மைலி அனுப்புறாங்களே தவிர சிரிக்க மாட்டாங்க சார். ஒரு தடவை நம்ம சிரிக்கிறது, வாய் விட்டு சிரிக்கிறோம்ல, ஏன் ஆதித்யா சேனலை தொடர்ந்து எல்லாரும் பார்க்குறாங்க? சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா? ஏதோ ஒரு வகையில் நம்ம மனசை நம்ம உற்சாகப்படுத்திட மாட்டோமா? ஒரு முறை நம்ம சிரிக்கும் போது 45 நிமிஷம் ஓய்வு எடுத்ததுக்கு சமன்றாங்க. இதயம் ஒட்டடி அடிக்கப்படுது, அந்த இடத்துல தூசிலாம் தட்டி ஒட்டடி அடிக்கப்படுதுன்னு சொல்லலாம். மகாத்மா காந்தி சொல்றாரு, சார் எனக்கு மட்டும் நகைச்சுவைன்ற உணர்வு இல்லைன்னா நான் என்னைக்கோ இறந்து போயிருப்பேன்னார். அவருக்கு இருந்த அந்த அழுத்தத்துக்கு அவர் ரொம்ப எல்லாருக்கும் அவர் தேச தலைவராக தெரியும், அதே போல நாடு முழுக்க சுற்றிய பயணியாக தெரியும். அவர் ரொம்ப நகைச்சுவையாளருங்க. அவர்கிட்ட ஏதாவது குதர்க்கமாக கேள்வி கேட்டால் அவர் ரொம்ப நகைச்சுவையாக பதில் சொல்லுவார். சார் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு நேஷ்னல் லீடராக இருக்கீங்களே, எந்த இடத்துக்கு போனாலும் 3rd கிளாஸில் போகிறீங்களே, ட்ரெயினில் 3rd கிளாஸ் டிக்கெட்டில் போகிறீங்களே ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப எளிமை விரும்பி 3rd கிளாஸில் தான் போகிறார். நீங்கள் தான் 1st கிளாஸ்லேயே போகலாமே, ஏன் நீங்கள் 3rd கிளாஸில் போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, 4th கிளாஸ்னு ஒன்று இல்லைப்பா, இருந்திருந்தா நான் அதில் போயிருப்பேன், 4ஆம் வகுப்புன்னு ஒன்று இல்லை, அதனால நான் 3rd கிளாஸில் போகிறேன்னாரு. நகைச்சுவைனா சும்மா சாதாரண வகையில் அவர்கிட்ட இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா சார், வட்டமேஜை மாநாடுக்கு போறாரு. லண்டன்ல வட்டமேஜை மாநாடு நடக்குது, அதுக்கு போறாரு. எப்படி? வெறும் உடம்போட, அதே மேலாடை இல்லாம ஒரு வேஷ்டி மட்டும் கட்டி எப்பயும் மகாத்மா காந்தி இருப்பார்ல, அதே மாதிரி சாதாரண எளிய உடையோட போறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க தெரியுமா? இளவரசரை பார்க்க வந்திருக்கீங்க, பிரிட்டிஷ் இளவரசரை பார்க்க வந்திருக்கீங்க, வட்டமேஜை மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்படியா வருவீங்க? உங்க ட்ரெஸ்ஸு கூடயா இல்லை, போட்டு வரதுக்கு ட்ரெஸ்ஸு கூடயா இல்லை? காந்தி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, எனக்கும் சேர்த்து தான் உங்க நாட்டினுடைய அரசர் ட்ரெஸ்ஸா மாட்டிட்டு இருக்காருப்பா, எங்க நாட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி 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 அவர் தானே மாட்டிட்டு இருக்காருன்னு. அந்த நகைச்சுவைக்குள்ளர இந்திய மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை வைக்கிறாரு. அதே போல அவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு நண்பர் பார்க்கறதுக்காக வராரு, ஒரு வெளிநாட்டுக்காரர் பார்க்கறதுக்காக வராரு. மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமத்துக்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் பார்க்கறதுக்காக. இவங்க ஆசிரமத்தில் என்ன பழக்கம்னா, இந்த உணவில் ஏதாவது ஒன்றை வச்சா அதை மிச்சம் வைக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கா உணவு வச்சுட்டு வரும்போது வேப்பலை சட்னி அன்றைக்கி பண்ணியிருக்காங்க. வேப்பலை சட்னியை கொண்டு வந்து அந்த புதுசாக அந்த வெள்ளைக்காரர் வந்திருக்காருல்ல, அவர் இலையில வைக்கிறாங்க. இப்போ அவருக்கு தெரியும், இங்கே இவங்க ஆசிரமத்தில், சபர்மதி ஆசிரமத்தில் எதையும் மிச்சம் வைக்கக்கூடாதுன்றது தெரியும். அந்த வேப்பலை சட்னி அவர் தொட்டு கொஞ்சம் வாயில் வச்சு பார்க்குறாரு. அவர் எழுதுறாரு, பின்னாடி அந்த அனுபவத்தை எழுதுறாரு, இது போன்ற ஒரு ஆழகால விஷத்தை நான் இதுவரை சுவைத்ததே இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பாய்சனை நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ காந்தியை இவர் இப்படியே பார்க்குறாரு. மிச்சம் வச்சா காந்தி கோச்சுப்பார், பாபுஜி கோச்சுப்பார். மிச்சம் வைக்காம என்னடா பண்ணுறதுன்னா, மற்ற பதார்த்தங்கள்லாம் நல்லா இருக்கு, மற்ற வச்ச உணவு வகையெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ இந்த வேப்பலை சட்னி மற்றதோட டேஸ்ட்டை கெடுத்துடக்கூடாதுன்னு அந்த வெள்ளைக்காரர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, டக்குன்னு எடுத்து டபக்குன்னு வாயில் போட்டு முழுங்கிருக்காரு. அதை டக்குன்னு எடுத்து நாக்கில் படாமல் போட்டு முழுங்கிடுவோம், அடுத்தடுத்து வர்றதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு வாயில் போட்டு முழுங்கிட்டார். இப்போ காந்தி அதை பார்த்துட்டு அந்த பரிமாறுறவங்களை கூப்பிட்டாரா, இங்கே வா, என்னமோ வேப்பலை சட்னி அவருக்கு பிடிக்காதுன்னு ஒரேடி எடுத்து சாப்பிட்டாரு பார்த்தியா, இன்னொரு 2 ஸ்பூன் வெய்ய அப்படின்னு இருக்காரு. வந்தவன் நெஞ்ச பிடிச்சிருக்கான். சாதாரண ஒரு காமெடி சென்ஸோட யாரையும் காயப்படுத்தாத வண்ணம் சொல்லக்கூடிய பெரிய தன்மை காந்தி கிட்ட இருந்தது சார். அதுதான் அவர் நேஷனல் லீடர் ஆக்குச்சு சார். ஒரு முறை மகாராஷ்டிரா கிட்டக்க ஒரு போராட்டத்துக்காக போறாங்க. இவர் முக்கியமான ஒரு பணியா எழுதிட்டு இருக்காரு. காந்தி முக்கியமான ஒரு பணியில் எழுதிட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்றாங்க, பாபுஜி இங்க பக்கத்துல ஒரு அருவி இருக்கான், ரொம்ப சிறப்பா இருக்கும், நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவர் சொல்றாரு, எப்ப எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அருவியில குளிக்கிற அளவுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது, நீங்க போயிட்டு வாங்கன்றாங்க. பாபுஜி அந்த அருவி மேலேந்து தண்ணி கொட்டுதான். எப்படி? மேலேந்து தண்ணி கொட்டுதான், நம்ம பார்த்திருக்கவே மாட்டோமா, அவ்வளவு மேலேந்து தண்ணி கொட்டுதான், நீங்க அதை பாருங்கன்றாங்க. இவர் எழுதிட்டு இருந்தவர் ஒரு நிமிஷம் அப்படி முறைச்சு பார்த்துட்டு சொன்னாரு, அதுக்கு மேலேருந்து வானத்திலேருந்து கொட்டுற தண்ணியவே நான் பார்த்துருக்கேன்யா, மழையவே நான் பார்த்துருக்கேன், இதை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லையா, போயிட்டு வாங்கன்னா சொல்றத கூட
எவ்வளோ ஒரு நகைச்சுவையோடு சொல்லும்போது அல்லது அந்த பிரச்சனைகளை கூட நகைச்சுவையோடு எடுத்துக்கும் போது வாழ்க்கை ரொம்ப இலகுவாக இருக்கும் சார். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டட்டரி, சஃபரிங் இஸ் ஆப்ஷனல்னு வாங்க. பிரச்சனை வரத்தான் செய்யும். நம்ம அனுபவிக்கிறோமா அல்லது அதை நகைச்சுவையாக எடுத்துக்கிறோமா, டைல்யூட் பண்ணிட்டு போகிறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. சமீபத்தில் நான் ரொம்ப படித்து புத்தகத்தை கீழே போட்டு சிரித்த ஒரு நகைச்சுவை. ஒரு மாமியாருக்கு தன்னுடைய 3 மருமகன்களில் எந்த மருமகன் தன் மீது ரொம்ப பாசமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். மாமியாருக்கு பயங்கர பணம்னா பணம், அப்படிப்பட்ட பணம் இருக்குது. தன்னுடைய 3 பொண்ணுங்களை 3 மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் யார் பணத்தை விட தன்னை விரும்புகிறாங்கன்னு அது பார்க்கணும், தனத்தை விட தன் மீது பாசத்தோடு இருக்காங்கன்னு பார்க்கணுன்னு அவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. மருமகனை கூப்பிட்டு இந்த கப்பலில் நடுக்கடல் வரைக்கும் அப்படி போகும்போது அப்படியே படகுலேருந்து உழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. உடனே கீழே விழுந்த மாதிரி, அதாவது தண்ணியில் விழுந்த மாதிரி. உடனே அவன் என்ன பண்ணான், அவன் டபக்குன்னு குதித்து அந்த மாமியாரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தான். மறுநாள் அவங்க வீட்டு வாசலில் புதுசாக ஒரு பைக்கு, ஒரு 1 லட்ச ரூபா பைக் நிற்கிது. மாமியாரின் அன்பு பரிசு அப்படி இருந்துச்சு. அடுத்து 2வது மருமகனை அதே மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ மருமகன் சொல்லியிருப்பான்ல, 2வது மருமகனும் அதே மாதிரி கூப்பிட்டு போனாங்க. அதே மாதிரி கடல், அதே மாதிரி கீழே குதிச்சாங்க. அவங்க குதிக்கிற உடனே குதிச்சு அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு மூச்சு இதெல்லாம் கொடுத்து, அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை, உடனே ஆஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போய் அப்படி சிசுவர்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி நடிச்சு கிடிச்சு ரொம்ப. மறுநாள் அவங்க வீட்டு வாசலில் 1.5 லட்சம் ரூபாய்க்கான பைக் நிற்கிது. 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக், அதில் எழுதியிருக்கு மாமியாரின் அன்பு பரிசு. இப்போ 3வது மருமகனை அதே மாதிரி கூப்பிட்டு போச்சு. அதே மாதிரி கடல், அதே மாதிரி தண்ணியில் விழுந்துச்சு. இவன் பார்த்தான், பொண்ணா பெற்று வச்சிருக்க நீ, பிசாசை பெற்று என் தலையில் கட்டி வச்ச நீ ஒரு பிசாசு, உன் பொண்ணு ஒரு பிசாசு, இதுதான்டா வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கி கரெக்டாக மாமியார் தலையில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா 5 லட்ச ரூபா கார் வாசலில் நின்றுட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா முன்னாடி மாமனாரின் அன்பு பரிசு அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதை படித்த உடனே தூக்கி முடிச்சிருச்சு சார் இந்த புத்தகத்தை. எப்படா யோசிச்சு எழுதியிருக்காங்க ஒரு காமெடி. இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 நிமிஷமாவது வாய் விட்டு சிரிக்கணுமா. ஒரு நகைச்சுவையை படிக்கிறதாக இருக்கட்டும், ஒரு காமெடி சீன் பார்க்குறதாக இருக்கட்டும், குறிப்பாக தூங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாய் விட்டு சிரிச்சிட்டு தூங்கணும்னா அந்த நாளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. சாப்பிட்றப்ப நல்லா வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிடும்போது, பேசிக்கிட்டே கலகலன்னு இருக்கக்கூடிய மக்களோடு பயணிக்கும் போது, பயணத்துலையுமே சார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், சிரிச்சு நல்லா இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களோட பயணித்தோன்னா அந்த பயணமே அழகாக இருக்கும். எல்லாரும் உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு வர்றவங்களோட பயணிச்சோன்னா அந்த பயணமே நல்லா இருக்காது இல்லை. வாழ்க்கை பயணமும் அப்படி தான். நம்ம சிரிக்கும்போது இல்லையா, நல்லா சிரிக்கும்போது மட்டும்தான் இந்த கர்வ் சொல்கிறாங்களே, உதட்டு சிரிக்கும்போது ஒரு கர்வ் வருது இல்லை, திஸ் கர்வ் மேக் ஆல் த திங்ஸ் ஸ்ட்ரைட் அப்படின்வாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வளைவு அதை நேராக்கி விடும்னுவாங்க. அப்படி உதட்டில் ஒரு புன்னகையும் மனதில் ஒரு மகிழ்ச்சியும் இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.